வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் சிசிஎஃப் உங்கள் கிரிக்கெட் வித் மிஸ்டர் காக்டெயில் ஃபியூரியஸ். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் கொல்கத்தா நைட் ரைடர்ஸோட IPL 2025 ஸ்குவாட் அனாலிசிஸ் as well as playing 11 prediction, also their strengths and weakness தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோல டீடைல்டா டிஸ்கஸ் பண்ண போறோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க கைஸ், KKR ஆர் டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ். லாஸ்ட் இயர் லிட்டரலி டாமினேட் பண்ணாங்க அந்த IPL. கண்டிப்பா சொல்லணும், அவ்வளோ மேட்ச் வின்னர்ஸ். இந்த ஸ்குவாட்லயும் நிறைய மேட்ச் வின்னர்ஸ் இருக்காங்க, பட் சில சேஞ்சஸ் இருக்கு. அதை பத்தி நம்ம டீடைல்டா டிஸ்கஸ் பண்ணலாம். அதாவது CSK MIக்கு வந்து பாத்தீங்கன்னா முட்டு கொடுக்குற ஒரு டீம் யாருன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து நம்ம KKR தான் சொல்லி ஆகணும். பிகாஸ் CSK and MI 5 டிராஃபி ஈச் வின் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் the third best franchise in IPL ஹிஸ்டரியிலே எடுத்துக்கிட்டீங்கன்னா KKR தான் வித் 3 trophies. ஸோ 3 டிராஃபி அடிக்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாதுங்க. அவன் ஒரு டிராஃபி அடிக்கிறதுக்கே இங்க தண்ணி தாவ எடுக்குது, அவ்வளவு டீம் இருக்காங்க. அந்த வகையில 3 டிராஃபி KKR அடிச்சிருக்காங்கன்னா நிஜமாவே அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம அப்ரிஷியேட் பண்ணியே ஆகணும். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் KKR ஸ்குவாட பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, எஸ் தே ஹேவ் மேட்ச் வின்னர்ஸ், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. அன்பார்ச்சுனேட்லி ஃபில் சால்ட் அண்ட் மிச்சல் ஸ்டார்க் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன்ல அவங்க எடுக்க முடியல. ஏன்னா 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா போன வருஷம் செம்மையா கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. ஃபில் சால்ட் வந்து பாத்தீங்கன்னா ஓப்பனிங்ல வேற லெவல்ல ஒரு ஸ்டார்ட் கொடுத்தாரு. மிச்சல் ஸ்டார்க் இனிஷியலா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருந்தாலுமே, அதாவது முக்காவாசி மேட்ச் கொஞ்சம் அடி வாங்கினாலுமே, முக்கியமான நாக் அவுட் மேட்சஸ்ல எஸ்பெஷலி ஃபைனல்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவரோட ஒர்த்தை காமிச்சாருன்னு தான் கண்டிப்பா சொல்ல முடியும். சோ அந்த 2 பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா சில ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க, பட் அவங்களாம் வந்து அவங்களுக்கு ஈக்குவலா இருக்காங்களா அதையும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டீடைலா டிஸ்கஸ் பண்ணிடலாம். அண்ட் அஜிங்கே ரஹானே தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் KKR டீமை கேப்டன் பண்ண போறாரு. பிட் ஆஃப் சர்ப்ரைஸ் எனக்கு. நான் என்ன நினைச்சேன்னா வெங்கடேஷ் ஐயருக்கு தான் கொடுப்பாங்கன்னு நினைச்சேன். ஒருவேளை வெங்கடேஷ் ஐயருக்கு அந்த ஒரு இன்ஜுரி கன்சர்ன் இருக்கிறதுனால அஜிங்கே ரஹானேக்கு கொடுத்தாங்களான்றது எனக்கு தெரியல. பட் இன்கேஸ் அப்படி அவங்க ஃபீல் பண்ணியிருந்தா குவிண்டன் டிகாக்கு அந்த கேப்டன்ஷிப்பை கொடுத்துருக்கலாம். நத்திங் அகைன்ஸ்ட் அஜிங்கே ரஹானே. மக்களே 2023 அந்த அளவுக்கு சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணாரு ஃபார் CSK. யாருமே எதிர்பார்க்கலாம் அந்த அளவுக்கு ரஹானே வந்து செம்மையா விளையாடுவாரு. ஒரு 160 ஸ்ட்ரைக் ரேட்ல ஃபுல் டோர்னமெண்ட் ஆடுவார் நம்ம நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டோம். அன்பார்ச்சுனேட்லி 2024 அவரால் அந்த ரிப்ளிகேட் பண்ண முடியல. ஏட் வெரி பேட் டோர்னமெண்ட். சோ இப்பவும் எப்படி விளையாடுவாருன்றது எனக்கு தெரியல. ஏன்னா இப்படி ஒரு பவர் பேக்ட் பேட்டிங் லைனப்ல அஜிங்கே ரஹானேயோட ரோல் என்னவா இருக்க போகுது. சோ கண்டிப்பா ஒரு ஓப்பனிங் இறங்க முடியாது. புரியுதா உங்களுக்கு? ஏன்னா குவிண்டன் டிகாக் இருக்காரு, நரேன் ஆல்ரெடி போன வருஷம் கலக்கி இருக்காரு. என்னதான் அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருந்தாலும் சுனில் நரேன் தான் ஓப்பனிங் இறங்க போறாரு. சோ அதனால மிடில் ஆர்டர்ல தான் ரஹானே விளையாட போறாரு. சோ அவரோட ரோல் என்னவா இருக்க போகுது? சோ கேப்டன்றதுனால அவர் எல்லா மேட்சும் விளையாடி தானே ஆகணும். சோ அதனால இங்கதான் ஒரு இடத்துல லைட்டா KKR மாட்டுவாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. சோ ரஹானே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50 to 60% ஆஃப் த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு நாக் விளையாடினாலே போதும். ஆக்சுவலா KKR வில் பி வெரி ஹாப்பி. பட் ஆனா அதுவும் விளையாடணும்ல, இட்ஸ் கோயிங் டு பி a big challenge for him. அதுல எந்த டவுட்டுமே கிடையாது மக்களே. சோ இப்போ KKR ஸ்குவாடுக்குள்ள போகும். as usual பேட்ஸ்மேன், விக்கெட் கீப்பர், ஆல்ரவுண்டர், ஃபாஸ்ட் பவுலர், ஸ்பின்னு சொல்லி செக்ரிகேட் பண்ணி வச்சிருக்கேன். டீடைலா டிஸ்கஸ் பண்ணலாம். சோ பேட்டிங் வைஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அஜிங்கே ரஹானே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா கேப்டன் பண்ண போறாரு இந்த பர்டிகுலர் KKR டீம். சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ஜாஸ்தியா இருக்கு. எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இம்பாக்ட் கொடுக்க போறாருன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இட் வில் பி a challenge. ரிங்கு சிங் ஆப்வியஸ்லி அவர் மேல எல்லா வருஷமுமே வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமாவே இருக்கு. மனிஷ் பாண்டே இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்குவாட்ல தேவையே இல்லைன்றது என்னோட ஒரு ஃபீல். மேபி அவர் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி KKR இருக்கலாம் சில மேட்ச் வினிங் நாக்ஸ் விளையாடி இருக்காரு. நான் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா 2014 அந்த மாதிரி டைம்ல ஒரு நாள் அதனால எடுத்தாங்களா என்னன்னு தெரியல. அண்ட் ஆப்வியஸ்லி ரகுவன்ஷி செம்ம டேலண்ட்டுங்க, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ரோமன் பாலே வந்து பாத்தீங்கன்னா இந்த டீம்ல எங்க அவருக்கு எப்போ அவருக்கு சான்ஸ் கிடைக்கும் தெரியாதுங்க. அன்லெஸ் குவிண்டன் டிகாக் இன்ஜுரி ஆகி சிசோதியாவை உள்ள கொண்டு வந்துட்டு ஒரு ஃபாரின் பிளேயரா ஒரு பேட்ஸ்மேனா வேணா ரோமன் பால் எடுத்துட்டு வரலாம். பட் அது நடக்குமா? எனக்கு தெரிஞ்ச அது டவுட் தான். சோ விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல டிகாக் இருக்காரு. சச் அ க்ரூஷியல் பிளேயர் இந்த சீசன்ல, அதுல எந்த டவுட்டுமே இல்லை. ஏன்னா லிட்டரலி வந்து பாத்தீங்கன்னா ஃபில் சால்ட்டுக்கு ஈக்குவலா ரீப்ளேஸ்மெண்ட் தான் டிகாக் எடுத்திருக்காங்க. டிகாக்கு நிறைய அனுபவம் இருக்கு, IPL விளையாடி பெரிய பெரிய டீம்ஸ்க்கு எல்லாம் விளையாடி இருக்காரு. சோ வில் பி a key factor for KKR. குர்பாஸ் எனக்கு தெரிஞ்சு பேக்கப் விக்கெட் கீப்பரா தாங்க இருப்பாரு. அவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமான்னு எனக்கு தெரியாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சிசோதியா நல்ல ஒரு டேலண்ட்டுங்க, சரியான டேலண்ட். டொமஸ்டிக் கிரிக்கெட்ல நான் பார்த்திருக்கேன். நல்ல ஒரு லெஃப்ட் ஹேண்டர். இவருக்கு வாய்ப்பு கிடைக்குமான்றது எனக்கு தெரியாது. பட் கிடைச்சதுன்னா ஐ வில் பி வெரி ஹாப்பி இன் 1 or 2 மேட்சஸ்ல. அண்ட் ஆல்ரவுண்ட் டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்கதான் வந்து KKRோட ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரென்த்தேங்க. எஸ்பெஷலி சுனில் நரேன் அண்ட் ஆண்ட்ரூ ரசல், அவங்க 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா இத்தனை வருஷமா KKRக்கு they have given lot of value to the team, especially both with the bat as well as with the ball. சோ அதனால இந்த ஒரு சீசன்லயும் இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பெக்டரா தான் இருக்க போறாங்க. பிளஸ் வெங்கடேஷ் ஐயர் போன தடவை நல்ல ஒரு சீசன் அவருக்கு, எஸ்பெஷலி வந்து பாத்தீங்கன்னா ஃபைனல்ல செமையா ஒரு நாக் விளையாடினாரு. சோ ஹி ஆல்சோ வில் பி பிளேயிங் a major role. மொயின் அலி, இந்த KKR டீமுக்கும் மொயின் அலிக்கும் நிஜமாவே ஆக்சுவலா சம்பந்தமே இல்லைங்க. எனக்கு நானே கொஞ்சம் சர்ப்ரைஸ் ஆனேன் எதுக்கு மொயின் அலி போனாங்க. ஏன்னா ஆல்ரெடி வருண் நரேனை வச்சுதான் விளையாட போறாங்க. புரியுதா உங்களுக்கு? சோ அதனால வேற ஒரு ஸ்பின்னர் வேணும்னா அனுகுல் ராய் ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் ஒரு ரைட்டிக்கு வேணா யூஸ் பண்ணலாம். இல்ல மார்க்கண்டே கூட லெக் ஸ்பின்னர் இருக்காரு இந்த டீம்ல. பட்
மொயின் அலி எப்படி நீங்க உள்ள கொண்டு வர முடியும்? சோ எனக்கு தெரிஞ்சு மோஸ்டா அவர் பெஞ்ச்ல தான் இருப்பாருன்னு தோணுது. ரமன்தீப் சிங் ஒன்ஸ் அகைன் லோ டவுன் த ஆர்டர், பிளஸ் அவரோட ஃபீல்டிங் வில் பி a மேஜர் ஃபேக்டர் ஃபார் KKR. அனுகுல் ராய் 2 or 3 மேட்சஸ் சான்சஸ் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு மக்களே. ஏன்னா நீங்க ஏதாவது ஒரு கண்டிஷன்ஸ்ல பயங்கரமா பால் திரும்புதுன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சேப்பாக எடுத்துக்கோங்க, இல்ல ஒரு முல்லன்பூர் எடுத்துக்கோங்க, பால் கேஸ் ஹோல்ட் ஆகி வருது. சோ அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல இன்னொரு எக்ஸ்ட்ரா ஸ்பின்னர் போனா மேபி அனுகுல் ராய்க்கு அவங்க ஆஃப் பண்ணலாம். ஃபாஸ்ட் பவுலிங் டிபார்ட்மெண்ட்ல ஹர்ஷித் ராணா தி ஹீரோ ஆஃப் KKR bowling லாஸ்ட் டைம்ல பாருங்க, இப்ப இந்தியாவே விளையாட ஆரம்பிச்சிட்டாரு. ஆண்ட்ரிக் நோர்கி அவர் வந்து பாத்தீங்கன்னா இன்ஜுரியில இருந்து வராரு. எந்த அளவுக்கு அவர் ஃபிட்டா இருக்காரு, எந்த அளவுக்கு ஒரு மேட்ச் அதாவது போலிங் ஃபிட்னஸ்ல இருக்காருன்னு எனக்கு தெரியல. அண்ட் அடுத்தது வைபவ் வராரா லாஸ்ட் 2 சீசன்ஸா சூப்பரா போட்டுட்டு இருக்காரு. அண்ட் ஸ்பென்சர் ஜான்சன் என்னதான் இவர் இன்எக்ஸ்பீரியன்ஸ் போலரா இருந்தாலுமே ஆக்சுவலா இது ஒரு நல்ல ஒரு பிக் தான் நான் சொல்லுவாங்க. மிச்சல் ஸ்டார்க்கு ஈக்குவலான பிக்கு கிடையாது, பட் ஸ்டில் நல்ல டால் ஃபாஸ்ட் போலர். ஜென்ரலா பாத்தீங்கன்னா ஈடன் கார்டன்ஸ்ல அந்த ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் இருக்கும், புரியுதா உங்களுக்கு? மேபி அதை அவர் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணலாம். சேட்டன் சக்காரியா வெரி ஹாப்பிங்க. அதாவது உம்ரான் மாலிக் பதிலா சேட்டன் சக்காரியா உள்ள வந்திருக்காரு. உம்ரான் மாலிக் இன்ஜுரினால ரூல்ட் அவுட். ஏன்னா நான் என்ன நினைச்சேன்னா நார்மல் ஆப்ஷன்லேயே சேட்டன் சக்காரியாவை எடுத்திருப்பாங்கன்னு. பட் இப்போ அவர் எடுத்ததுல எனக்கு வந்து பாத்தீங்கன்னா பர்சனலி ஐம் வெரி ஹாப்பி. சச் அ டேலண்டட் போலருங்க. ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமான்னு தெரியாது, மேபி கிடைக்கலாம். ஸ்டில் இஸ் அ வெரி குட் டேலண்ட். அன்சோல்டா போற அளவுக்கு அந்த அளவுக்கு ஒரு மட்டமான போலர்லாம் கிடையாது. அண்ட் ஸ்பின் டிபார்ட்மெண்ட்ல மேட்ச் வின்னர் வருண் சக்கரவர்த்தி இருக்காரு. அதாவது கொல்கட்டாக்கு ஒரு காலத்துல அதாவது KKRக்கு கலக்கிட்டு இந்த வருண் சக்கரவர்த்தி இப்போ வந்து பாத்தீங்கன்னா நேஷனல் டீம் இந்தியாவுக்கும் வந்து பாத்தீங்கன்னா கலக்கிட்டு இருக்காரு. சோ இந்த வருஷம் இன்னுமே எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமா இருக்கும். மயங்க் மார்க்கண்டே என்னைக்குமே ஒரு லெக் ஸ்பின்னர் ஸ்குவாட்ல வச்சுக்கிறது இட்ஸ் ஆல்வேஸ் ஹேண்டி. அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா அவங்க சுயாஷ் சர்மா விட்டுட்டு இந்த வாட்டி மயங்க் மார்க்கண்டேவை எடுத்திருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும். சோ கைஸ் நீங்க பாத்திருப்பீங்க, உங்களுக்கு இந்த ஸ்குவாடை பார்க்கும்போது என்ன தோணுது? என்ன பொறுத்த வரைக்கும் இட்ஸ் ஸ்ட்ராங் ஸ்குவாட், அதுல எந்த டவுட்டுமே இல்லை. ஒரே கன்சர்ன் எனக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா அஜிங்கியா ரஹானேவோட ரோல் என்னவா இருக்க போகுது, அதுதான் வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஒரு கன்சர்ன் தவிர. பட் இந்த ஓவரால் டீமை பார்க்கும்போது எனக்கு ஐ எம் சோ கான்பிடென்ட், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. சோ இவங்களோட பிளேயிங் 11 என்னவா இருக்கும்? சோ நான் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஓப்பனிங்ல குவிண்டன் டிகாக் அண்ட் சுனில் நரேன் தாங்க இறக்குவேன். ஏன்னா சுனில் நரேன் என்னதான் அவுட் ஆஃப் ஃபார்ம்ல ரீசெண்ட் டைம்ஸ்ல சில லீக்ஸ் விளையாடி இருந்தாலுமே IPL வரும்போது அவர் ஃபார்முக்கு வந்துருவாரு. அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. ஏன்னா நீங்க ஈடன் கார்டன்ஸ்ல விளையாடுறீங்க, பிளாட் ட்ராக், நல்லா பால் பேட்டுக்கு வரும். அதை மீறி தாண்டிங்கன்னா வேங்கடேல நல்லா பிளாட் ட்ராக், அதை மீறி தாண்டிங்கன்னா சின்னசாமி ஸ்டேடியம்ல நல்ல பிளாட் ட்ராக். சோ எனக்கு தெரிஞ்சு அவங்க 14 மேட்ச்ல 10 மேட்ச் பிளாட் ட்ராக்ல தான் விளையாட போறாங்க. சோ அதுல சுனில் நாராயண் வந்து ஒரு 7 மேட்ச்ல ஒரு ஸ்டார்ட் கொடுத்து சூப்பரா ஆடினார்னாலே போதுமே. சோ அதனால அதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாதுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த மைண்ட் செட்டை நம்ம தூக்கணும். இவர் இதுக்கு முன்னாடி ஃபார்ம்ல இல்லைன்னா இந்த மாதிரி தான் நம்ம வருஷம் பேசுறோம். ஆனா பாருங்க IPL வரும்போது ஒரு சில பர்டிகுலர் பிளேயர்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அந்த வகையில நரேன் பெர்ஃபார்ம் பண்ணுவார் எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஸோ குவிண்டன் டிகாக், சுனில் நரேன். நம்பர் 3ல வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வில் பிளே ரகுவன்சிங்க, சச் அ கிளாஸ் பிளேயர். 4ல ரஹானே, வேற ஆப்ஷன் இல்ல, நீங்க ரஹானே தான் ஆடி ஆகணும். ஏன்னா ரகுவன்சி மாதிரி பிளேயர்லாம் நீங்க நம்பர் 3ல விளாண்டீங்கன்னா அவரோட ஃபுல் பொட்டன்ஷியலை யூஸ் பண்ணலாம். ரஹானே நம்பர் 4ல வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பேட்டோட தான் பார்க்கணும், புரியுதா உங்களுக்கு? ஏன்னா அவரோட விக்கெட் வந்து பாத்தீங்கன்னா போனாலும் இட்ஸ் நாட் கோயிங் டு பி a big loss for KKR. ஏன்னா அதுக்கப்புறம் வர பிளேயர்ஸ் எல்லாம் எடுத்து பாருங்க. நம்பர் 5ல வெங்கடேஷ் ஐயர், ஓகே. நம்பர் 6ல ரிங்கு சிங், நம்பர் 7ல ஆண்ட்ரூ ரசல், நம்பர் 8ல ரமன்தீப் சிங். பா வேற லெவல் மிடில் ஆர்டர் அண்ட் லோவர் மிடில் ஆர்டரா இருக்குல்ல, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. அண்ட் நம்பர் 9ல வந்து பாத்தீங்கன்னா ஹர்ஷித் ராணா வருவாரு. நம்பர் 10ல வருண் சக்கரவர்த்தி. அண்ட் நம்பர் 11ல நான் டெஃபினட்டா ஸ்பென்சர் ஜான்சன் விளையாடுவேன் கைஸ், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. சோ இம்பாக்ட் பிளேயர் வந்து பாத்தீங்கன்னா வைபவ் வராரா, அதாவது ஃபாஸ்ட் போலர் உங்களுக்கு தேவைன்னா வைபவ் வராரா போலாம். இல்ல எனக்கு இன்னொரு ஸ்பின் ஆப்ஷன் வேணும்னா அனுகுல் ராய் போலாம், மார்க்கண்டேயாவும் இருக்காரு. அதனால வந்து பாத்தீங்கன்னா they have some options, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஒரு பிளேயிங் 11 ப்ரெடிக்ஷன் மக்களே. சோ நீங்க எப்பவுமே கேட்கிற கேள்வி என்ன ப்ரோ KKR டாப் 4 வருவாங்களா? நான் இது வரைக்கும் பாத்தீங்கன்னா 2 வீடியோ போட்டிருக்கேன். அதுல வந்து நான் RCBக்கு டாப் 4 போக சான்சஸ் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்கேன். அதாவது அந்த 3 ஃபாஸ்ட் போலர் ஹேசல்வுட், துஷாரா, பூவி கண்டினியூஸா எல்லா மேட்சும் விளையாடினாங்கன்னா அவங்க டாப் 4 போக வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அண்ட் KKRம் எடுத்துக்கிட்டீங்கன்னா டெஃபினட்டா என்னதான் அஜிங்கியா ரஹானே அந்த அவரோட ரோல் ஒரு மாதிரி இருந்தாலுமே ஸ்டில் தே ஹேவ் அ ஃபென்டாஸ்டிக் டீம், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஸோ டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் கண்டிப்பா டாப் 4 வருவாங்கன்றது என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ உங்களுக்கும் சில கருத்துக்கள் இருக்கும்ல, மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அண்டில் தென் பாய்.